ஆக்சுவலாக சர்ப்ரைஸாக ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்ட்ரடியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் யார், எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட காமெடி கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா. வெயிட் அண்ட் சீ. கரெக்டாக ஜம்ப் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வரோம். சில இப்போதான் டமால் ஜம்ப் பண்ணி ஓடிடுவாரு. ரொம்ப அங்கே போய் ஸ்டைலாக நின்றுக்கிறாரு. இப்போ கேமரா அப்படி திருப்புற பாருங்களா, பேக் ஓரமா போட்டு நான் எகிரி குச்சி ஒரு சமா ஆட்டை போட்டு வந்துடலாம் பார்க்குறேன். ஆனால் இப்போ இப்படி எகிரி குச்சினா இப்போ வேலைக்கு போக முடியாது. அதனால இப்போ அப்புறமா பார்த்துப்பா. பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ஸ்டேஷன் இறங்கினோடனே ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவங்க ஒன்றும் வரவே இல்லை. என் பேச்சு நம்ம ஆஃபீஸ் போயிடலாம். ஈவினிங் மேலே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அவங்க ஒன்றும் லேட்டாக வருவாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து தான் போவேன். இங்கேருந்து என் ஆட்டோ எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. ஏன்னா வந்து ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன். ஆட்டோவில் போகிற டிராஃபிக்கும் நம்ம நடந்து போகிற டைமிங் ஒரே டைமிங் தான் ஆகுது. ஆனால் நடந்து போகிறதே பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப தோணிட்டு அதனால வந்து நடந்து தான் போயிட்டு இருக்கேன் எப்பவுமே. பார்த்தா தெரியும் எல்லாருமே இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். எல்லா ஊர்லேயும் எல்லா அந்த ஆவடி, அரக்கோணம் எல்லாமே இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே தான் வந்து வேலைக்கே போவாங்க. ஏன்னா நிறைய பேர், ஆனால் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. எந்த ஸ்ட்ரீட்டில் ஒழிஞ்சாலும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். எல்லாமே இங்கே இந்த அயன் ராடு மேனுஃபேக்சர்ஸ் தான். மொத்தமே மேனுஃபேக்சர்ஸ் தான். ரோட்ல நடந்து போகும்போது காமெடி பண்ணிட்டு போகிறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பேர் வந்து ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா. இந்த ரூட்டில் தான் நான் டெய்லியும் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிளாக்னால நம்மளால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு டக்குன்னு தெரியல. நிறையா தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது. பார்ப்போம், போக போக நிறையா வந்து ரொம்ப சில்லியாக இருக்குது, காமெடியாக இருக்குது எனக்கு இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு எனக்கே தெரியுது நல்லாவே. ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் என்ன பண்ணேன், இந்த ஏரியா நடந்து போகும்போது தான் வந்து டெய்லியும் வந்து கண்டென்ட், அதான் அந்த டெய்லியும் அந்த டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் அதெல்லாம் ஃபோனில் நோண்டிகிட்டே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டு போவேன். இப்போ நான் அது வந்து எப்படி இங்கே பேசிட்டு தான் போவேன்னு தெரிஞ்சதுனால ஃபுல்லாகவே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து ட்ரெயின்லேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால் இன்னைக்கு ஈவினிங் ஷெடியூலில் வீடியோ வந்துடும். அதனால் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ரியாக்ஷன் வீடியோ தாண்டி எதாவது பண்ணணும்னு இருக்கேன். ஆனால் நம்மளுக்கு கரெக்டான ஒர்க் டைம் எதுவும் பெருசாக கிடைக்க மாட்டுது. சின்ன வீடியோஸ் தான் எடுத்து போடுறது தான் இருக்குது, ஒரு வழி இல்லாமல். ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த ட்ராவலிங்லேயே பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 hours கிட்ட போயிடுதா. எதுவுமே பண்ண முடியல. வீட்டுக்கு போயிட்டு தூங்கி திருப்பி வரத்துக்கு, ரிட்டன் ஆஃபீஸ் வரத்துக்கு லைஃப் முடிஞ்சிடும் போகுது. அந்த மாதிரி தான் ரொட்டீன் மாரி போயிட்டுருக்கு. அதனால் பெருசாக எதுவும் பண்ணவும் முடியல அந்தளவுக்கு. சரி, இந்த லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கும். நான் இந்த லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, போன டிசம்பரில் பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூட நிறைய பேர் சண்டை போட்டு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் எனக்கு சோகமாக வந்தேன்னா அப்படியே விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் தூரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தேன். இங்கேருந்து அம்பத்தூர் ரொம்ப தூரம்னால அதில் வந்து கிட்டே ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப கிட்டேயாக இருந்துச்சு. 1.5 சம்திங் 1 kilometers இருந்தாலும் வரும், அவ்வளோதான் இருந்துச்சு. சரி நம்ம டெய்லியும் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தேன். ஒரே ஒரு நாள் நடந்தேன். சரி கிட்ட தான் இருக்குது, டெய்லி நடந்து போகணும்னு பார்த்தோம், நடக்க ஆரம்பிச்சேன். ஏன் இன்னொன்று ரீசனும் இருக்குது. ஏன்னா அந்த சைடு வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் அது பைக்லேயோ காருக்கு போனாலும் அதே இங்கே நடக்கிற டைம் தான், அதே டைம் தான் வரப்போகுது. சரி அதனால் வந்து டெய்லியும் வந்து நடந்து போய் நடந்து வரேன். இப்போ ரொம்ப ரேராக தான் வந்து டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா ஆட்டோவில் போவேன். ரொம்ப ரேராக, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகிறது லேட் ஆகிடுச்சுன்னா அந்த பக்கம் போயிட்டுருப்பேன். செம்மையாக இருக்கும். இந்த லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்க்க.
எப்படி இருப்பாங்க. இதெல்லாம் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஷார்ட் ஃபிலிமும் கதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டீமோட டைப் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சரில். ஆனால் அது என்ன வந்து அவங்க ஷெட்யூலில் பிஸியாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சின்னதாக ஸ்கிரிப்டுமே எழுதி வச்சுருக்கேன் அவங்க சொன்ன டைட்டிலுக்கு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு சுத்தமாக அப்டேட் வரேன். ஆனால் ஒன்றும் அவங்க வந்து கால் பண்ணுவேன். அப்படின்னு நம்ம தமிழையும் ஓனாகவே ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், இதெல்லாம் நம்ம காலேஜ் டைமில் பண்ணோம். இப்போ தான் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். அதுலேருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி ஃப்ரீலான்ஸ்லாம் பண்ணி மைக் வாங்கியிருக்கேன். இப்போ மைக் வந்து ரிவ்யூ பார்த்துருக்கீங்களான்றது, அந்த மைக்கில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்கும். மழை காலம் வந்தாலும் இந்த மேலே இருக்குல்ல, இந்த பிரிட்ஜி பார்த்துக்கோ, கொடாதும் பிடிக்காத. ஆனால் இங்கேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் இந்த பிரிட்ஜி இருக்குது, அதனால் பெரிய பிரச்சனை இல்லை, டெய்லியும் நடந்து போயிடும். நயலும் இருக்கும், வெயில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து செம்ம வெயில், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சரியான வெயில். இது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க அம்பத்தூர் சைடு. அங்கே வந்து அம்பத்தூர் வந்து அங்கே ஆட்டோவில் இருந்தால் வந்துருக்க முடியாது, ஏன்னா அந்த டிராஃபிக்னாலாம். ஒரு சிங்கிள் சைடு தான் ஆக்சுவலாக வந்து அது ஒரு 3-வே ரோடு, ஓகேங்களா. ரோடு கிராஸ் பண்ணும்போது 360 டிகிரி வந்து நம்ம தலை திருப்பி தான் கிராஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்படின்னு வருவான், அப்படின்னு வருவான், சைட்லேருந்து வருவான், இப்படி வருவான், சில திடீர்னு வந்து பிரேக் அடிப்பான். முதல்ல பயமுறுத்துற மாதிரி ஏகப்பட்ட வந்து கீழே விழுந்திருக்க வேண்டியது. ஆனால் நிறையா வந்து தப்பிச்சிட்டேன். ஒரு சிக்னல் ரூல்ஸே கிடையாது. சரி, ஒரு வண்டி போனதுக்கப்புறம் போனாமா எப்படி கிராஸ் ஆகிறாங்க அவங்க பக்கம். இந்த வீடியோவில் நிறைய ஆடியோ டிலே ஆகிருக்கும், ஆடியோ மிக்சிங் இருக்கும். இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஃபுல்லாகவே கரெக்ஷன் பண்ண போகிறேன். என்னென்ன மிஸ்டேக் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எப்படி இருக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. மைக் எந்த அளவுக்கு ஒர்க்கும் அவுட்டோரில் எல்லாமே செக் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சு ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுருவோம். கொஞ்சம் வந்து நின்றோம் வந்து கொடுத்து வந்து டேக் அவுட் பண்ணிட்டு இது வரைக்கும் தான் அதோடு வேறு யாரும் வரமாட்டாங்க. இதுதான் காஸ்மோ பில்டிங், இந்த பில்டிங் தான். இப்போ வந்து அவங்க வந்து தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கேனர் இருக்கும், அந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணால் தான் உள்ள போக முடியும். வாட்ச் பண்ணிக்கலாம், போகவே மாட்டோம். ஐடி கார்டு எடுத்து தான் காமிக்கணும். ஐடி கார்டு பேக்கில் இருக்குது, ஐடி கார்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன இருக்கும் இதுதான் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி. தூரத்தில் கும்பலாக உட்காந்துருக்காங்களா, டெய்லி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன் ஃபோட்டோ எடுக்கணும், எது ஃபோட்டோ எடுக்கணும் அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஆனால் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் லேட்டு. ஈவினிங் மேலே அந்த பில்டிங் வந்து லைட்டாக சுற்றி காமிக்கிறேன். லஞ்ச் டைம் அங்கே ஏதாவது ஃப்ரீ டைம் எதாவது கிடச்சின்னா நான் சுற்றி பார்க்குறேன். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு தான் கொடுக்க போகிறோம். அடுத்த எபிசோட் மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.